ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். நாளும் நானும் வித் மீ பெட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டே ரொட்டீன் தாங்க. வென்ஸ்டே டே ரொட்டீன், ஒரு வீலாக். அண்ட் இன்னைக்கு டேயோட கோட்: யூ நெவர் லூஸ், யூ either win or you learn. ஸோ எவ்வளோ சூப்பரான ஒரு கோட் இல்லைங்களா? நம்ம எத்தனை ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம சக்ஸஸை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசன், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல்ப் இன்வென்ட் பண்ணவர். அவரோட ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குங்க. அவர் தான் சொன்னாரா தெரியாது, பட் நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்பொழுது நம்ம டீச்சர்ஸ் நிறைய முறை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் சொல்லியிருக்காரு, ஐ ஹவ் நெவர் ஃபெயில்ட், ஐ ஜஸ்ட் நவ் நோ 10,000 ways that don't work. எவ்வளோ சூப்பரான வார்த்தைகள் இல்லைங்களாங்க? அண்ட் ஆஸ் யூஷுவல் மார்னிங் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்குற ஒரு சூப்பர் ஃபுட், நல்ல வார்ம் வாட்டர், அதோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நைட்டே நான் பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதை எல்லாமே நான் டைடி அப் பண்ணி அந்தந்த கபர்ட்ஸில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நல்ல சூப்பரான இட்லி அண்ட் சிக்கன் கோஃப்தா பால்ஸ் வந்து நம்மளோட கோலா உருண்டை மாதிரி இங்கே வந்து ரெடிமேடாக கிடச்சிதுங்க டெஸ்கோவில். ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை போட்டு தான் நான் ஒரு குருமா வைக்க போகிறேன். அந்த ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இப்போது. ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டேங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் இந்த குருமா செய்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அண்ட் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி அண்ட் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். ஸோ இதை கொஞ்ச நேரம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு, வெங்காயம் வதங்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு கொஞ்ச நேரம் நம்ம சாட்டே பண்ணிடலாம் நல்லா எண்ணெயிலேயே. கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது. அண்ட் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது எல்லாமே நல்லா நம்ம கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிடுவோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு, ஒரு 2 சின்ன தக்காளி சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளியோட தூள் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அண்ட் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 4 டீஸ்பூன் தனியா பவுடர். இந்த பவுடர்ஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். அண்ட் மீன்வைல் நான் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த குருமாவுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அண்ட் கொஞ்சோண்டு கேஷ்யூ, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, சின்ன பிட் ஆஃப் கல்பாசி, நிறைய போட்டுறாதீங்க, அதுக்கு ரொம்ப ஓவர் பவரிங்காக ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அண்ட் கொஞ்சோண்டு மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ அந்த பவுடர்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு, ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த குருமாக்கு தேங்காய் வேறு அரைச்சி விட போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். ஸோ இதுதாங்க அந்த மீட் பால்ஸு ரெடிமேடாக கிடச்சிது. அவங்களே கொஞ்சம் சால்ட், பெப்பர், கொஞ்சம் அவங்களோட ஃப்ளேவரிங்ஸ், இந்த ஹர்ப்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ தண்ணி கொதிச்சிடுச்சு. நான் இப்போ கொதிக்கிற தண்ணியில் அந்த மீட் பால்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஊரில் நீங்கள் சிக்கன் கொத்துக்கறி வாங்கிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் பவுடர் அண்ட் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு கோலா உருண்டையாக செஞ்சு அந்த கோலா உருண்டையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் இந்த மீட் பால்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த கொத்துக்கறி எல்லாமே, அந்த கோலா உருண்டை எல்லாமே வேகணும். ஸோ கொஞ்சம் வெந்துடுச்சு. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட் வேறு போட போகிறோம். ஸோ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு கொதி விட்டுடலாம். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான சிக்கன் கோலா உருண்டை குருமா ரெடி. ஸோ சூப்பராக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க.
அண்ட் என் பையனும் எந்திரிச்சிட்டான். அவன் ரெடி ஆயிட்டு கீழ வர்றதுக்கு எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த 30 மினிட்ஸ்ல நான் எனக்கு கொஞ்சம் துவச்ச துணிகள் நெறைய இருந்துச்சு. அதெல்லாம் மடிச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இது எல்லாமே என் பையனோட ட்ரெஸ் தான். நான் மடிச்சு வச்சுருவேன். ஸோ அவன் எடுத்துட்டு போய் அவன் கபோர்ட்ல அடுக்கி வச்சுப்பான். நம்ம இந்த சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பசங்களுக்கு அவங்களோட வேலைகள சின்ன சின்ன வேலைகள குடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஃப்யூச்சர்ல அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும்பொழுது ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. அண்ட் குயிக்கா துணியெல்லாம் மடிச்சுட்டு, கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு, அத முடிச்சு கொஞ்சம் நெறைய அழுக்கு பாத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அத கையோட கழுவி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, எனக்கு நெறைய வேலை வந்து இந்த டே எண்ட் நைட் டைம்ல டைடி அப் பண்ணும்பொழுது சேராதுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேலைக்கும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் முடிய முடிய நான் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, கிச்சன் கொஞ்சம் கிளீனா இருக்கும். ஸோ பையன ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஸோ துணிகள காலையிலேயே வாஷிங் மிஷின்ல போட்டிருந்தேன். ஸோ இப்ப அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் ட்ரையர்ல போட்டுட்டு வந்தேன். அண்ட் ஆல்சோ என்னோட மசாலா எல்லாமே மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே காலியாயிருச்சுங்க. ஸோ அது எல்லாமே நான் டாப் அப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் நம்ம ஊர்லேருந்து வரும்பொழுது தனியா மிளகாத்தூள் அண்ட் தனியா தனியாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் இது 3மே தனித்தனியா அரைச்சு கொண்டு வந்துருவேங்க. ஸோ தனியாத்தூள் ஃபில்லப் பண்ணியாச்சு. அண்ட் தென் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே நான் டாப் அப் பண்ணி வச்சுட்டேன். ஊர்லேருந்து நான் மசாலா தூளெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, நான் உடனே கையோட இந்த மாரி நான் கிளாஸ் ஜார் வச்சுருக்கேங்க. 1 கிலோ, 2 கிலோ அளவுக்கு சின்ன சின்ன ஜார்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அதில போட்டு நான் ஒரு நல்ல கொஞ்சம் கோல்டா இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல வச்சுடுவேன். ஸோ எனக்கு அது அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்காவது நல்லா வருங்க. ஒண்ணும் ஆகாது. அண்ட் இதுதாங்க நம்மளோட மசாலா பவுடர்ஸ், என்னோட அஞ்சர பெட்டியெல்லாம் இருக்கிற ட்ரா. இந்த ஒரு ட்ரா நான் ஓப்பன் பண்ணாலே ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா சமையலும் நான் முடிச்சுடுவேன். நான் பெருசா இந்த கடையில வாங்குற மசாலா பவுடர்ஸ் எதுவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க. எல்லாமே வீட்ல அரைக்கிறது, ஊர்லேருந்து நான் அரைச்சு கொண்டு வரது மட்டும் தான். ஸோ பிளெயின் சில்லி பவுடர் இருக்கும், தனியா பவுடர் இருக்கும், அண்ட் மஞ்சத்தூள் இருக்கும், அண்ட் கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கிற அதே பிளெயின் சில்லி பவுடர். அண்ட் கருவேப்பிலையும் நான் ஊர்லேருந்து காய வச்சு கொண்டு வந்துடுவேன். அண்ட் இது தாளிக்கிறதுக்கு மட்டும் இந்த குண்டு மிளகாய். அண்ட் ஒரு பாட்டிலில் சீரகத்தூள் இருக்கும், சோம்புத்தூள் அண்ட் மிளகுத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் நானே வீட்டில். அது 2 பாட்டில்ஸுமே வந்து பெருங்காயத்தூள். ஒண்ணு கிறிஸ்டல் பெருங்காயமா இருக்கும், கட்டி பெருங்காயம். ஒண்ணு நான் பெருங்காயம் வந்து வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். அண்ட் ஒரு பாட்டில்ல வத்த குழம்பு பொடி, அண்ட் ஒரு பாட்டில்ல சாம்பார் தூள், அண்ட் ஒரு பாட்டில்ல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே கரம் மசாலா மாதிரி வீட்லயே அரைச்சு வச்சிருக்கேன். அண்ட் இது நம்மளோட அஞ்சர பெட்டி ஆஸ் யூசுவல் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எல்லாமே இருக்கு. அண்ட் இது நம்மளோட மசாலா டப்பா. ஸோ கரம் மசாலா, இந்த ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ட்ரா நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்கா, நம்மளோட எல்லா சமையல்களும் நான் முடிச்சிருவேன். இன்னைக்கு என்னோட 11:00 ஹெல்தி டீ என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சோண்டு இஞ்சி அண்ட் கொஞ்சோண்டு சுருள் பட்டை இருக்கு இல்லைங்களா? அத நல்லா இடிச்சிட்டு, என்னோட இந்த டீ பாட்ல நான் போட்டுட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சு, இதில நம்ம ஊத்தி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, அந்த சூட்லேயே அந்த இஞ்சியோட எசன்ஸ், அந்த சுருள் பட்டையோட எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். அண்ட் நம்மளோட சமையல் வேலை நான் ஆரம்பிச்சுட்டேன். அன்னைக்கு மார்னிங்கே இந்த கோஃப்தா கறி, இந்த உருண்டை கறி எல்லாம் செஞ்சேன் இல்லைங்களா? ஸோ அந்த குழம்பு நெறைய இருந்தது. ஸோ சிம்பிளா வச்சுட்டேன். ஒரு ஜீரா புலாவ் மாதிரி பண்ணிட்டு, அதில கொஞ்சம் ட்ரைடு கசூரி மேத்தியெல்லாம் போட்டு செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா இந்த zucchini இருக்கு இல்லைங்களா? அதில ரைத்தா மட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஆம்லெட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா ஃபினிஷ் பண்ணியாச்சு.
அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. நம்ம எல்லாருமே இந்த ஆம்லெட் செய்வோம், அந்த முட்டைய உடைப்போம். முட்டைய உடைச்சதுக்கப்புறமா ப்ளீஸ் கண்டிப்பா அந்த கைய வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வேலை செய்யுங்க. அந்த முட்டைய உடைச்ச உடனே வாஷ் பண்ணிடுங்க. பிகாஸ் அது என்னதான் இருந்தாலும் அது ரா எக் தான் இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் வைப் எல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பா வாஷ் பண்ணிடுங்க. அது இன்னும் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏன் நமக்குமே கூட ஒரு சேஃபர் சைட்ல நம்ம இருக்கிறதுக்கு தான். எல்லாரும் ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூலுக்கு கிளம்பினதுக்கு அப்புறமா நான் வீட்டில் தனியாக இருக்கும்பொழுது என்னோட பெஸ்ட் கம்பேனியன் வந்து அலெக்ஸா தாங்க. அதில் நிறைய ப்ரேயர்ஸ் அண்ட் சாங்ஸ் அண்ட் காமெடி எனக்கு பிடிச்ச ஒரு சில காமெடிகள் கேட்டுகிட்டே என்னோட வேலையை பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மீன் வயல் நம்ம லஞ்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புலாவ் ரைஸ், ஆம்லெட். என் பையனுக்கு ஆம்லெட் பிடிக்காது, அதனால் அவனுக்கு நான் 2 முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ரைத்தா அண்ட் மார்னிங் பண்ண அந்த கோஃப்தா கறி. அண்ட் நம்ம சமையல் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுங்க. ஸோ வந்து வத்த குழம்பு பொடி வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அத வறுத்து அரைச்சிடலாமேன்னு சொல்லிட்டு நான் இப்ப அரைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு அண்ட் 1/2 கப் தனியா அண்ட் ஒரு 15 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு, நீங்க நல்லா சிம்ல வச்சு ஸ்லோவா வறுக்கணுங்க. கொஞ்சம் தீஞ்சிட்டா கூட அதோட டேஸ்ட்டே மாறிடும். வறுத்துட்டு ஆற வச்சுட்டு, இப்படி நல்லா பவுடரா நீங்க மிக்ஸியில அரைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, ஃப்ரெஷ்ஷான வத்த குழம்பு பொடி ரெடி. இந்த பவுடர் வத்த குழம்பு, காரக்குழம்பு 2 குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதில நான் பருப்பு அதிகமா போட்டிருப்பேன். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அண்ட் தனியா கம்மியா போட்டிருப்பேன். பிகாஸ் நான் வைக்கிற வத்த குழம்புல இந்த வத்த குழம்பு பொடி ஆட் பண்ணாலும் நான் பிளெயின் சில்லி பவுடர் அண்ட் பிளெயின் தனியா பவுடர் சேர்த்து தான் நான் குழம்பு வைப்பேன். இந்த பவுடரை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு நாள் குழம்பு வச்சு காமிக்கிறேன். அண்ட் நம்மளோட லஞ்ச் டைமும் வந்துடுச்சு. ஸோ நான் லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டீன் அண்ட் அந்த அதுக்கு புரோட்டீனுக்கான முட்டை, அந்த சிக்கன், அப்புறம் வெஜிடபிள்ஸ், அதில கொஞ்சம் தயிர் பச்சடி இதெல்லாம் தான் நமக்கு அதிகமா இருக்கும். ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் தான் வச்சிருப்பேன். ஸோ இது ஒரு லோ கார்ப் ஒரு மீல் மாதிரி தான். ஏன்னா நம்ம புரோட்டீனுக்கு, வெஜிடபிள்ஸ்க்கு இது எல்லாம் சாப்பிட்றதுனால, இவ்வளோண்டு ரைஸ் சாப்பிட்டாலே எனஃபா இருக்கும். வயிறு ஃபுல்லாயிடும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதோட நம்ம விலாக் முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். டேக் கேர் அண்ட் பை பாய்.